ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வாணி கார்த்திக் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடேங்கிறதுனால காலையில் நேரமே எழுந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எழுந்திருக்கவே முடியல. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ நவம்பர் 22 அன்றைக்கி எடுத்தது. அன்னைக்கு போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவில் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம மஷ்ரூமில் பிரியாணியோ ஃப்ரைட் ரைஸோ எது செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய்யில் இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக நான் எக் ஃப்ரை பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். இந்த எக் ஃப்ரைக்கு நான் 3 எக் எடுத்துக்கிட்டேன். அதில் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப்பில் ஊற்றிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக மிளகாய் பொடி மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சூப்பரான எக் ஃப்ரை ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பிக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் குளிக்க போனேன். குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு லஞ்சுக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி க்ரீன் மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பையன் தீபாவளியிலேருந்து குலோப் ஜாமுன் செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தான். இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலான்னு சொல்லிட்டு இத்தனை நாள் ஆயிடுச்சு. சரி இன்றைக்கினாவது செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுனும் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் குலோப் ஜாமுனே செய்கிறேன். ஏன்னா பாப்பா பிறந்ததுக்கப்புறம் கிச்சனில் அதிகமாக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை எதுவும் செய்ய மாட்டேன். ஏன்னா அவள் அடம் பண்ணிக்கிட்டே இருப்பாள். அதனால் அந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் எதுவும் செய்கிறதில்ல. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 2.5 இயர் தான் ஆகுது. அதனால் அவள் இன்னமும் அடம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாள், அம்மா பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு. அவள் சமைக்க விட்டாலே அதுவே பெரிய விஷயந்தான். ஏன்னா காலையில் எழுந்தோடனே ஆரம்பிச்சிருவா, அம்மா தூக்குங்க, அம்மா இங்கே வாங்க, சமைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டு குழந்தைங்களாம் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். க்ரீன் மஷ்ரூம் பிரியாணிக்கு கொஞ்சமாக புதினாவும் மல்லியும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி கட் பண்ணி கொடுங்கன்னு ஒரே அடம். ஒரு சில காயெலாம் பார்த்திங்கன்னா பச்சையாகவே சாப்பிடுவா, பாவக்காய் கூட சாப்பிடுவா. அது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. ஆனால் கட் பண்ணுறப்ப அடம் பண்ணுவா. நானும் கொஞ்சமாக கொடுத்துருவேன். பச்சையாக சாப்பிட்றதுலேயே அவளுக்கு பீக்கங்காய் தான் ரொம்ப பிடிக்கும். பீக்கங்காய் கட் பண்ணுறப்ப பாதி காய் அவளே சாப்பிட்ருவா. பிரியாணிக்கு மல்லி புதினாவோட கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கல, ஏன்னா அந்த காரம் எங்களுக்கு ஒத்துக்காது. நான் அதிகமாக பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டேன். தண்ணி சேர்க்காம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த ஒட்டுக்குடல் அப்படிங்கிறது. அது ஏன் வருது, எதனால் வருது அப்படிங்கிறது சரியாக எனக்கு தெரியல. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கே நிறையா அந்த மாதிரி வருது. அது ஏன்னு ரீசன் கேட்டால் நம்ம கடையிலேருந்து அதிகமாக ஃபுட்டுலாம் வாங்கி தர்றது, முக்கியமாக பரோட்டா, ஆயிலில் ஃப்ரை பண்ணது இந்த மாதிரி வாங்கி தரதை கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் பண்ணணும். நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வீட்டு சாப்பாடு தான் கொடுக்கணும். ஒரு சில நாள் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் அதுவே பழக்கமாக மாறாமல் பார்த்துக்கணும். குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம எப்பவும் பிரியாணிக்கு போடுற மசாலாலாம் உள்ளே போட்டுட்டு கூடவே ஆனியனும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லி புதினா பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மஷ்ரூமை நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லி புதினா பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா இதை வேக விட்டுறணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காரம் வேணும் அப்படின்னா இதை அரைக்கிறப்பயே 4 பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கும். நான் பச்சை மிளகாய் சேர்க்கல, அது முதல்லையே சொல்லிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். மல்லி புதினாவோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பார்த்திங்கன்னா தம் போடுறதுக்கு சுடு தண்ணியும் ரெடி பண்ணிட்டேன். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா இதில் முந்திரி, திராட்சை இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் காரத்துக்கு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பொன்னி ரைஸில் தான் பிரியாணி வைப்பேன்.
இன்றைக்கி சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பாசுமதி ரைஸில் வச்சுருந்தேன். 1 1/2 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருந்தேன். பிரியாணி ஆனால் சூப்பராக நல்லா வெந்து வந்துருந்துச்சு. பிரியாணி வந்துகிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே குலோப் ஜாமுனுக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிட்டோன்னா குலோப் ஜாமுனும் பொரிச்சு எடுத்துடலாம். குலோப் ஜாமுன் பொறுத்த வரைக்கும் நம்ம சப்பாத்திக்கு மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இதுக்கு மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப சாஃப்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் குலோப் ஜாமுன் சாஃப்டாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். நம்ம எவ்வளோ சர்க்கரை எடுக்கிறோமோ அதே அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா சர்க்கரை பாகு ரெடி ஆயிரும். எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் எதுனா அது குலோப் ஜாமுன் தான். இப்போ ரைஸ் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ தம் போட்டுடலாம். தம் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு தான் சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குலோப் ஜாமுன் பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குலோப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் போட்டேன். கரெக்டாக வருதா இல்லையான்னு பார்த்துட்டு. நல்லா உடையாமல் நல்லா வந்துருந்துச்சு. இது பொரிக்கிறப்ப நம்மளுக்கு அது உடையாமல் வரணும். சரி ஓகே, ஒன்று கூட உடையல, நம்ம கரெக்டாக தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி. ஏன்னா எப்போவுமே 2 3 ரெசிபி செய்கிறப்ப ஒன்று நம்மளுக்கு கண்டிப்பாக சொதப்பிடும். ஆனால் எனக்கு இன்றைக்கி பரவாயில்ல, பிரியாணியுமே ஓரளவுக்கு சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு அதை விட குலோப் ஜாமுன் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அதுதான் ஹாப்பி. பாருங்க உடையாமல் சூப்பராக வந்துருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஜீரா மட்டும் பத்தலை. திரும்பி ரெடி பண்ணி அதில் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் வந்துருந்துச்சு. எப்போவுமே ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோமா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்பவும் போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.